இன்றைய மிஷனரி பண்டிதர் ராமாபாய். இவர் பிறந்தது 23/4/1858, மறைந்தது 5/4/1922. ஊர் மகாராஷ்டிரா, நாடு இந்தியா, தரிசன பூமி இந்தியா. முக்தி மிஷன் ஆதரவற்ற பெண்களின் அடைக்கல பட்டணம் இது. திக்கற்ற பெண்களின் உறைவிடம், தேவதாசிகளின் தெய்வீக நிலையம். இந்திய நாட்டின் வரலாற்றில் சுமார் 150 வருடங்களுக்கு முன் குழந்தை திருமணம் நடைமுறையில் இருந்தது. இளம் வயதில் கணவர் மரித்துவிட்டால் மனைவி தீயில் எரித்து கொல்லப்படும் துயர சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. தாழ்ந்த குல சாதியினர் மிகவும் இழிவுபடுத்தப்பட்டனர். இந்நிகழ்வுகளுக்கு மத்தியில் முற்றுப்புள்ளி வைக்க ஆண்டவர் ஒரு விடுதலை போராட்ட வீராங்கனையை தேர்ந்தெடுத்தார். அவர்தான் பண்டிதர் ராமாபாய். இளம் வயதிலேயே பல இன்னல்களை வாழ்வில் அனுபவித்திருந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாது சமூக தீமைகளை வேருடன் அகற்ற தன்னை அர்ப்பணித்தார். மகாராஷ்டிராவில் சாரதா சதன் என்ற அமைப்பை நிறுவி ஒதுக்கப்பட்ட இந்திய விடுதலைக்கும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கொடுத்தார். அப்பெண்களுக்கு கைத்தொழில்களை கற்றுக் கொடுத்தார். தேவதாசி முறைகளை அகற்ற பாடுபட்டார். இதனால் இந்து பூசாரிகள் ராமாபாயின் விரோதிகளாக மாறினர். சமுதாய கொடுமைகளுக்கு எதிராக பல நூல்களை எழுதினார். வாழ்வில் சறுக்கி விழுந்த பெண்களுக்கு அடைக்கலம் கொடுத்த இந்திய பெண் இவர். இந்தியாவிலேயே முதலாக பாலர் பள்ளியையும் ஆரம்பித்தார். கண்ணொளி இழந்தவர்களுக்கு பிரெய்லி எழுத்து முறையை கற்றுக் கொடுத்தார். பண்டிதர் ராமாபாய் ஜபத்தையே தனது சக்தி நிலையமாக கொண்டிருந்தார். மராட்டிய மொழியில் வேதாகமத்தை தந்து ஆயிரம் பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். அடைக்கலமற்றோரின் அன்னையான ராமாபாய் இதே நாள் ஏப்ரல் 5, 1922 நிலையான அடைக்கலத்தில் பிரவேசித்தார். அன்பரே, கிறிஸ்துவின் அன்பினால் மாபெரும் பணிகளை செய்ய ஆயத்தமா? ஆண்டவரே, என்னை தேடி வரும் அனைவருக்கும் அடைக்கலம் கொடுத்து உந்தன் பிள்ளையாக மாற்ற உதவி அருளும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.